ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாலக்கீரை தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு, எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு ஆட் பண்ணிவிட்டு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 4-5 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு 4-5 பூண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நம்ம ஒரு பேஸ்ட் தயார் பண்ணி ஊற்றணும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம், அதில் இருக்கிற தண்ணி போதும். கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் தண்ணி ஊற்றணும், முன்னாடியே தண்ணி ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயத்துடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா இப்படி பிரிஞ்சு வந்திருக்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நான் பாலக்கீரை ஒரு கட்டு எடுத்து நல்லா சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களால் எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தா நிறையா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், வதங்கிச்சுன்னா ரொம்ப சின்னதாக ஆயிரும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இதுக்கப்புறம் கீரையிலேருந்து தண்ணியே வரும் பாருங்கள். நான் தண்ணியே ஊற்றலை, எவ்வளோ தண்ணியே வந்துடுச்சுன்னு பாருங்கள். நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. வதக்கி விட்டிங்கன்னா தான் நல்லா கீரை வேகும். மூடி போட வேண்டாம், ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி பாலக்கீரையில் நிறையாவே வரும், நீங்கள் அதனால் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த வர தண்ணியிலே இது நல்லா வதங்கிடும். பாலக்கீரை தொக்கு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.